ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு K2K. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா K2Kல நம்ம இங்கே தெரியுது பார்த்தீங்களா, சிஆர்டி டிவி. இந்த சிஆர்டி டிவியோட நெக் போர்ட் சப்ளை எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். நீங்கள் சிஆர்டி டிவியை புதுசாக பழக போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு சிஆர்டி டிவி ப்ராப்ளம்னு வருதுன்னா முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் ஏதாவது வேரியேஷன் வர்றது, ஸ்டாண்ட் பை ஃபால்ட்டு, இல்லைன்னா லைனே வரல. நல்லா ஓடிட்டு இருந்தது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ண லைன் வரல, இல்லை திடீர்னு ஓடிட்டு தான் இருந்தது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சவுண்டு வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா RGB 110 வோல்ட்டு, கண்ட்ரோல் வோல்ட்டு 8 வோல்ட்டு, அப்புறம் ஃபிலமெண்ட் வோல்ட்டு. இது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சில டிவிங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜாஸ்தியாக வரும், ரெட்டு ஜாஸ்தியாக வரும், க்ரீன் ஜாஸ்தியாக வரும். இப்படிலாம் வரும்போது இந்த நெக் போர்டு, இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ் போர்டை நம்ம செக் பண்ணாலே போதுமானது. பவர் ஆன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஏவியும் இன்புட் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நெக் போர்டுக்கு வரக்கூடிய 180 வோல்ட் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 180 வோல்ட்டு வருது. அடுத்து எலமெண்ட் வோல்ட்டு 8 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வோல்டேஜ், அது 9.2 வோல்ட் வருது. ஸோ இந்த பின்ன தான் எலமெண்ட் வோல்டேஜ் 8. எலமெண்ட்டுனா அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு இல்லை, இந்த இதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ், சரிங்களா, அந்த வோல்டேஜ் 8 வோல்ட்டு. அடுத்து RGB ரெட்டு 2.1, க்ரீனு 2.0, ப்ளூ 3.0. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இப்போ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அடுத்த வீடியோவில் அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக எடுத்து போகிறேன். பாய்.